السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الدين عند الله الإسلام. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்ந்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்ந்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கைக்குரிய பெருமக்களே, நாகூர் ஷரீஃப் அல் இஹ்சான் மற்றும் 7 லப்பை ஜாமியா மஸ்ஜிதின் சார்பாக தொடர் நிகழ்வாக நடத்தப்படக்கூடிய அன்னலாரின் மாண்பை அறிந்து கொள்வோம் என்ற பொது தலைப்பில் 69வது நிகழ்வாகிய இன்றைய தினம் கண்மணி நாயகத்தின் குடும்ப வாழ்க்கையின் 2ஆம் பாகத்தை நாம் பேச இருக்கிறோம். இந்த உரைகள் எல்லாம் பேசப்படக்கூடிய உரைகள், செய்திகள், தகவல்கள் கேட்டு செல்வதற்காக அல்ல, மாறாக கேட்டும் அதன் வழியில் நடப்பதற்கும். அல்லாஹ் அதற்கு தௌஃபீக் செய்வானாக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வாழ்வை ஒரு மனிதன் விளங்கி கொள்ளும் பொழுது, அந்த விளங்குவதோடு அப்படி நடக்க வேண்டும் என்று அவன் எத்தனித்தால் அவனது வாழ்க்கை வளமானதாக, சிறப்பானதாக, கண்ணியமானதாக அமையும். இதற்கு நிறைய சான்றுகள் இருக்கிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை பளிச்சென்று பிரகாசமாக அமைய வேண்டும் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வை பின்பற்ற வேண்டும். அவன் தன்னுடைய இதயத்தை பரிசுத்தப்படுத்தி கொண்டு, நாவை பரிசுத்தப்படுத்தி கொண்டு, தன்னுடைய அங்க அவயங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டு வாழ தலைப்படும் பொழுது அந்த வாழ்வு அல்லாஹ்வாலும் அவனுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலும் அங்கீகரிக்கப்பட்டு அவனுடைய இம்மை மறுமை வாழ்க்கை பேறுபற்றதாக, சிறப்பானதாக அமையும். அல்லாஹ் அப்படி ஒரு வாழ்க்கையை எனக்கும் உங்களுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் நம் சந்ததிகளுக்கும் தந்தருள் பாலிப்பானாக. அருமையான பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 11 மனைவிகளை கல்யாணம் முடிச்சிருந்தான். இந்த 11 மனைவிகளை கல்யாணம் முடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த வாழ்க்கையினுடைய ஒரு சின்ன குறிப்புகளை தான் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கிறோம். 11 மனைவிகளை ஏன் கல்யாணம் முடித்தார்கள் என்பதற்கான கேள்விக்கும் தெளிவான பதில் நம்முடைய அறிஞர்களால் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய உரிமை அது. ஒரு மனிதனுக்கு உரிமையை வழங்குவது யார் என்றால் அல்லாஹ் தான். அல்லாஹ் வழங்கிய உரிமையில் ஏன் வழங்கினான் என்று அப்படி ஒரு கேள்வி எழுப்ப முடியுமா? அந்த யதார்த்தத்தை புரியாத ஒரு கேள்விதான் அது. அல்லாஹ் ஒரு உரிமையை வழங்கி இருக்கிறான், அது எப்படி அல்லாஹ் வழங்குவான் அவனை கேள்வி கேட்க முடியுமா? லா யுஸ்அலு அம்மா யஃபால். அவன் என்ன செய்கிறானோ அதை குறித்து கேள்வி எழுப்ப முடியாதுங்கிறான் அல்லாஹ். இதுதான் ஈமான். ஆக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா என்ன செய்தான்? எப்படி ஒரு அனுமதியை வழங்கி இருந்தான். கல்யாணம் முடிச்சாங்க. அந்த கல்யாணம் முடித்த அந்த வரலாறுகள்
மிக அழகாகவும் தெளிவாகவும் பேசப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மனைவியையும் ஒவ்வொரு காரணத்திற்காக கல்யாணம் முடிச்சாங்க. ஒரு மனிதனுக்கு பெரிய பாக்கியம் எது அப்படின்னா ஈமான் தான். ஈமானுக்கு மேல இன்னொரு பாக்கியம் இல்லை சகோதரர்களே. ஒரு மனுஷன் ஈமான் கொள்ளல, நற்காரியங்களை நிறைய செய்யறான், தான தர்மங்கள் செய்கிறான், அநாதை இல்லங்களுக்கு உதவுகிறான், விதவைகளுக்கு உதவுகிறான். யாரெல்லாம் பொருளாதார ரீதியிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ, வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அள்ளி வழங்குகிறான். ஆனால் ஈமான் கொள்ளவில்லை. இவன் சுவனம் செல்ல முடியுமா? முடியாது. ஈமான் என்பது அடிப்படை. அதுதான் ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய நியாமத்துக்களில் மாபெரியது. அப்படி ஒரு நியாமத்தை அல்லாஹ் நமக்கு தந்ததற்கு நாம் நிறைய ஷுக்ர் செய்யணும். அல்ஹம்துலில்லாஹ் வ ஷுக்ருலில்லாஹ். இந்த நியாமத்துக்கு ஈடாக இன்னொன்றை சொல்ல முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி கல்யாணம் முடித்ததின் மூலமாக பல கவும்களுக்கு இந்த ஈமான் கிடைத்தது. ஒரு பரந்த சிந்தனையோடு நம்ம பார்க்கணும். பரந்த சிந்தனையோடு விரிந்த எண்ணத்தோடு நாம் பார்த்தா, நாம்னா நம்ம சொல்லல, யாரு இப்படி 11 கல்யாணம் முடிச்சாங்க அப்படின்னு குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களோ அவங்கள சொல்றேன். ஆனால் அவர்களிடத்தில் இன்னொரு கேள்வியை நாம் எழுப்புகிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் கல்யாணம் யாரை முடிச்சாங்க? கதீஜா நாயை முடிச்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இளம் வயது, ரொம்ப இளமையா இருக்கிறாங்க, ரொம்ப அழகு, ஆஜானுபாகமான தோற்றம். அவர்களுடைய உடல் அங்க அமைப்பு என்பது வேறு யாருக்கும் வழங்கப்படாத அமைப்பு. ஒரு கட்டத்தில் அவங்க சொல்றாங்க, ஐயுக்கும் மிதிலி, என்னை போன்று உங்களில் யார் இருக்கிறாங்க? அவங்க கேள்வி எழுப்புறாங்க. புகாரியில் இருக்கு, ஐயுக்கும் மிதிலி, என்னை போல உங்களை யாராவது இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. இன்னொரு கட்டத்துல கேட்கிறாங்க, சொல்றாங்க, லஸ்து கஹையாத்திக்கும், உங்களுடைய தோற்றத்தில் கூட நான் இல்லைங்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆற்றல் என்பது வித்தியாசமானது, தோற்றமும் வித்தியாசமானது. இப்போ உதாரணமா நீங்க எடுத்துக்கங்க, நம்முடைய கண் பார்வை. இப்ப இந்த அவுகாத்தினுடைய போர்டு என்ன இருக்கு, உள்ளே இருக்கு, எனக்கு தெரியுது. நான் இதை பார்க்கிற மாதிரி அதை பார்க்க முடியல, இதுல எனக்கு தெரியற மாதிரி அது தெரியல. அது தூரம். அந்த தூரம் செல்ல செல்ல அந்த குவிலன்ஸ் அது என்ன செய்கிறது? அந்த அளவு நமக்கு குறைகிறது, பார்க்கிறது கஷ்டமா இருக்கு, கூர்ந்து கவனிக்க வேண்டியது இருக்கும். இது அப்படி பார்க்கல, சட்டுன்னு பார்க்க முடிகிறது. இது எல்லாருக்கும் உள்ளது தானே. தூரம் செல்ல செல்ல ஒரு மனிதர் பக்கத்துல இருக்கிறாரு, அவர் யார் தெரியுது, ரொம்ப தூரத்துல வர்றாரு, அது யாரு வர்றா அப்படின்னு நம்ம யோசிக்கிறோமா இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பார்வை அப்படி கிடையாது. அவர்களுடைய பார்வை அப்படி அல்ல. கிட்டத்திலிருந்து எப்படி பார்க்கிறாங்களோ அதே மாதிரி தூரத்தில் உள்ளவர்களையும் பார்ப்பார்கள். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்காது. ஆகவே அவர்களுடைய தோற்றத்தில் வித்தியாசம், கேள்வியும் அப்படித்தான். இப்ப தூரத்திலிருந்து ஒருத்தர் பேசுற, ஒரு கேள்வி கேட்கிற, விலங்கல்ல கொஞ்சம் கிட்ட வாங்க சொல்றோமா? பக்கத்துல இருந்து கேட்கிறாரு, நமக்கு விளங்குது. தூரத்துல போயிட்டாரு, நமக்கு விளங்க இல்ல. நம்ம என்ன சொல்றோம்? விலங்கல்ல கொஞ்சம் கிட்ட வாங்க, பக்கத்துல வாங்க, என்ன சொல்றீங்க, கிட்ட வந்து சொல்லுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப தூரம் செல்லும் பொழுது அப்படியே அது விளங்க முடியவில்லை. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி அல்ல. தூரத்திலிருந்து சொன்னாலும் பக்கத்துல சொன்னாலும் ஒன்னாதான் இருக்கும், இரண்டுமே ஒன்றாக இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்வையில என்ன பண்ண, பார்வை பத்தி சொல்லும் பொழுது, இப்போ உதாரணமா நம்ம கண்ணாடி போட்டிருக்கோம்னு வைங்க. நம்ம கண்ணாடி போட்டிருக்கிறோம், கண்ணாடியில தூசி படிஞ்சிருக்குது, நமக்கு தெரியுமா? கண் போட்டிருக்கும் போது தெரியாது, கண்ணாடி தூசியா இருக்கு அப்படின்னு அடுத்தவர் சொல்வாரு, கலத்தி பார்ப்போம், ஆமா தூசியா இருக்குன்னு துடைப்போம். அருகிலே, ரொம்ப அருகிலே இருந்தாலும் தெரியாது, பார்க்க முடியாது, படிக்க முடியாது. ரொம்ப தூரத்தில் போனாலும் பார்க்க முடியாது, படிக்க முடியாது. இதிலிருந்து கண்மணி நாயகத்தினுடைய பார்வை வித்தியாசப்படுகிறது, அவர்களுடைய கேள்வி வித்தியாசப்படுகிறது, அவர்களுடைய பேச்சு வித்தியாசப்படுகிறது. இப்ப நம்ம இங்க உட்கார்ந்து நம்ம பேசுறோம், இந்த மைக்கு இல்லைன்னு வைங்க, எல்லாருக்கும் ஒண்ணு மாதிரியா கேட்கும், இங்க இருக்கிறவங்களுக்கு கேட்கும். கொஞ்சம் தூரம் போக 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 சத்தம் கம்மியாக இருக்கும். இப்ப கிட்ட வாங்க, நெருங்கி வாங்க நம்ம சொல்ல வேண்டியது வரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சப்தம் அப்படி அல்ல. ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா,
நீங்க எவ்வளவு பேர் உட்கார்ந்தாலும் 100 சஃப் இருக்குதுன்னு வைங்க, முதல் சஃபில எப்படி விளங்குகிறதோ அதே அளவு 100வது சஃப்ல விளங்கும். சரி, அப்ப அதுக்கு பின்னால நீங்க எத்தனை சஃப்புகள் வந்தாலும் சரி, எவ்வளவு மக்கள் வந்தாலும் சரி, ஹஜ்ஜத்துல் வதாயில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுறாங்க. ஏறக்குறைய 1,24,000 சஹாபியத் இருக்கிறாங்க. அவ்வளவு பேருக்கு அது கேட்டுச்சா இல்லையா? 1,24,000 பேருக்கு ஒருத்தன் பேசி விளங்க வைக்க முடியுமா? கேட்க வைக்க முடியுமா? ஒரு ஆள் பேசி கேட்க வைக்க முடியும்? 1,00,000 பேர், ஒரு 1000 பேருக்கு அது செய்ய முடியாது. ஜும்மால எத்தனை பேர் வருவாங்க? 2000 பேர் வருவாங்களா? உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு 2000 பேர் வருவாங்க. கேட்க முடியுமா? இமாம் பேசுவதை, ஹத்தீப் பேசுவதை 2000 பேருக்கு கேட்க வைக்க முடியுமா? முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1,24,000 பேருக்கு விளங்க வச்சிருக்கிறாங்க, கேட்கிறாங்க. இதுல பெரிய வேடிக்கைன்னா, எந்த அளவிற்கு விளங்க வைக்கணுங்கிறது அவங்ககிட்ட கண்ட்ரோல்ல இருக்கு. சரி, அரஃபாக்கு வெளியில இருந்தவங்க கேட்டாங்களா? கேட்க இல்ல. அப்ப வந்தவங்க கேட்கிறாங்க. அவங்க நாடினால் அந்த சவுண்ட அங்கேயும் என்ன செய்ய முடியும்? நீட்ட முடியும். இந்த சவுண்டு கூட்டு குறைக்கிறது ஆம்பிளிஃபையர்ல வச்சிருக்கிறாங்கல்ல, நம்ம அதைத்தான் செய்ய முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாடினால் போதும், அது விளங்கும். அப்படி ஒரு தன்மை. எனவே அவர்கள் நம்முடைய தோற்றத்திலும் இல்லை என்பது. சஹாபிகள் சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து செல்வார்களே ஆனால் இந்த பூமி தத்வில் அர்த் தஹ்த கதமைஹி, அவர்களுடைய பாதங்களுக்கு கீழே இந்த பூமி சுருண்டு கொடுக்கும். அவ்வளவு. நாங்க என்ன செய்வோம்னா பின்னால ஓடி போவோம். அவங்க சாதாரணமா நடப்பாங்க, நாங்க ஓடி போவோம், வேகமாக நடப்போம். அந்த அளவிற்கு அவர்களுடைய நடைக்கு எங்களால் ஈடுகட்ட முடியாதுங்கிறாங்க. அவர்களுடைய கரங்கள், அவர்களுடைய பார்வை, அவருடைய கேள்வி எல்லாமே வித்தியாசப்படுகிறது. அதனால தான் அவங்க சொன்னாங்க, லஸ்து கஹய்யத்திக்கும், நான் உங்களுடைய தோற்றத்தில் இல்லை அப்படின்னாங்க. அவர்களுடைய உடல் ஆற்றலை குறித்து சொல்லும் பொழுது சஹாபிகள் சொல்றாங்க, சாதாரணமாக 4000 ஒரு மனிதன் எவ்வளவு வெயிட் தூக்க முடியும்? சாதாரணமா ஒரு 25 கிலோ தூக்கலாம். 30 கிலோ கொஞ்சம் கஷ்டப்படணும். ஒரு நார்மலா சொல்றேன், சில பேர் ரொம்ப புஷ்டியா இருப்பாங்க, 50 தூக்கிடுவான், அப்படி தூக்கி போட்டு அப்படி போட்டுருவான். எத்தனையோ இந்த இரும்பு குண்டுகளை தூக்கி வீசுறான்ல, வெயிட். அதெல்லாம் சில நபர்கள். பொதுவாக எப்படின்னு கேட்டா ஒரு 25-30 கிலோ தான் ஒரு மனிதனால தூக்க முடியும். அவ்வளவுதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடல் ஆற்றலை குறித்து சஹாபிகள் பேசும் பொழுது 4000 ஆண்களினுடைய ஆற்றல் அவர்களுக்கு இருந்ததுங்கிறாங்க. 4000 பேர் எப்படி? இப்ப 25 நீங்க என்ன செய்யணும்? 25 கிலோ 30 கிலோன்னு வைங்க. அப்ப 4000 நீங்க பெருக்கணும், எத்தனை கிலோ அவங்க தூக்குவாங்க? அந்த 30 4000 3 பேருக்குன்னா 12,000 ஆச்சு. 1,20,000 ஆச்சு. 1,20,000 கிலோவை அவங்க என்ன செய்யறாங்க? சாதாரணமாக தூக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவங்கன்னு அர்த்தம். உதாரணத்துக்கு சொல்றேன், அந்த அளவிற்கு அவர்களுடைய உடல் நிலையிலையும், மனநிலையிலையும், பார்வையிலையும், கேள்வியிலையும், கால்களை நீட்டுவதிலும், கைகளை நீட்டுவதிலேயும் அவர்கள் வித்தியாசப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த காரணங்களுக்காக அல்லாஹ் தஆலா சில மனைவிகளை அவன் தேர்வு செய்து கொடுக்கிறான். இப்படிப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இளம் வயதுல 25வது வயசுல தனக்கு மூத்த, ஏற்கனவே 2 முறை கல்யாணமாகி குழந்தைகளை பெற்றெடுத்த ஒரு சீமாட்டியை கல்யாணம் முடிக்கிறாங்க. ஹதிஜா நாயை கல்யாணம் முடிக்கிறாங்க. என் பெண்ணு கிடைக்க இல்லையா? அப்படியா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் முடிப்பதற்கு எவ்வளவு பெரிய போட்டி இருந்தது தெரியுமா? வரலாறை படித்து பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள விடுங்க, அவங்களுடைய வாப்பா அப்துல்லா நாயகத்தை கல்யாணம் முடிக்கிறதுக்கு பெரிய போட்டி இருந்தது. ஏன்னா நுபுவத்தை சுமந்திருந்தவர்கள், நுபுவத்தை சுமந்திருக்கக்கூடியவர்களுடைய முகத்திலே ஒரு ஒளி பிரகாசம், அது ஜொலிக்கும். அதனால அந்த அழகையும் அந்த நூறையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பல்லாயிரக்கணக்கான பெண்கள் அப்துல்லா நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை திருமணம் முடிக்க விரும்பினாங்க. இதெல்லாம் வரலாற்றுல பாக்குறோம். அப்படின்னா அசல் ஒளியே இவங்கல்ல எப்படி இருந்திருக்கும்? இப்ப அவர்களுடைய கல்யாணம் எப்படி நடந்தது, விரிவான செய்தி நம்ம முன்னால பேசி இருக்கிறோம். ஒரு சின்ன குறிப்பு தகவல்கள் தான் இன்றைய தினம். அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு தஆலான்னு சொல்றாங்க,
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களோட நட்போட நான் ஆரம்ப காலத்திலே இருக்கிறேன். அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு தஆலா பெரிய தியாகத்துக்கு உரிய குடும்பம் அது. அம்மார் ரலியல்லாஹு தஆலா யாசிர் ரலியல்லாஹு தஆலா மகனார் தான் அம்மார் ரலியல்லாஹு தஆலா. யாசிர் ரலியல்லாஹு தஆலா மனைவி தான் சுமையா ரலியல்லாஹு தஆலா, முதலாவது ஷஹீதாக்கப்பட்டவங்க. இது தியாகத்துக்கே உரிய குடும்பம். அம்மார் ரலியல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட நட்போடு இருந்தாங்க. ஒரு நாள் அவங்க சொல்றாங்க, நாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே ஒரு பகுதியில போனோம், சஃபா மர்வாவுக்கு இடையில. இன்னைக்கு சஃபா மர்வா எப்படி இருக்குது? முன்னால சஃபா மர்வானா அந்த காலத்துல அப்படி இருக்காது. நிறைய கடைகள் இருக்கும், அது சந்தை மாதிரி இருக்கும், நிறைய பொருட்களை பத்தி வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த பகுதியில நாங்க ரெண்டு பேரும் நடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது கதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அவர்களுடைய சகோதரி ஹாலா இந்த ரெண்டு பேரும் உட்கார்ந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பெரிய பிசினஸ் மேன் தானே ரெண்டு பேரும், உமன், பிசினஸ் உமன், பெரிய வியாபாரி. அவங்க வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்ப கதீஜா நாயகி சொல்றாங்க ஹாலாவை பார்த்து, ஹாலா இவங்களை தான் திருமணம் முடிக்கணும்னு எனக்கு ஆசை அப்படிங்கிறாங்க. யார? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. அப்ப நுபுவத்தை பிரகடனப்படுத்த இல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 25 வயசை ஒட்டி வாழ்றாங்க, திருமண வயது அது. அப்ப இவங்களை தான் திருமணம் முடிக்கணும் அப்படிங்கிற விருப்பம் எனக்கு இருக்குது, இது சம்பந்தமா நீங்க பேசி பாக்குறீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. அதற்கு பிறகு அதுக்கு அவங்களுடைய இன்னொரு கட்டத்துல வந்து அவங்களுடைய தோழி நுஃபைஸா ரலியல்லாஹு தஆலா, நுஃபைஸா அவர்களை கதீஜா நாயகி என்ன செய்றாங்க, தூது அனுப்புறாங்க. மாப்பிள்ளை கேட்டு தூது அனுப்புறாங்க, கல்யாணம் முடிக்க நான் விரும்புறேன் அப்படிங்கிற தகவலை சொல்லி விடுறாங்க. இப்ப ஹாலா இந்த இதெல்லாம் நடக்குது. ஹாலா அவங்க வந்து என்ன செய்யறாங்க, கேட்கறாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட நேரா போகல, அம்மார் ரலியல்லாஹு தஆலா கிட்ட வந்து கேட்கறாங்க, அம்மார் உங்களோட கொஞ்சம் பேசணும் என்ன அப்படிங்கிறாங்க. இல்ல, உங்களுடைய நண்பர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து திருமண வயசு வந்துடுச்சு, என்ன கல்யாணம் முடிக்க இல்லையா? அவங்களுக்கு எத்தனையோ பெண்கள் வந்திருக்குமே, இந்த இவங்களுக்கு பெண்கள் கிடைக்கிறன்னா போட்டியால இருக்கும், ஏன் அவங்க இன்னும் கல்யாணம் முடிக்காம இருக்கிறாங்க? சரி, இப்ப நீங்க என்ன சொல்ல வர்றீங்க அதை சொல்லுங்க. அம்மார் ரலியல்லாஹு கேட்டாங்க, நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? அப்போ அவங்க சொன்னாங்க, என்னுடைய சகோதரி கதீஜா இருக்கிறாங்க, அவங்க திருமணம் முடிக்க விரும்புறாங்க, கதீஜா திருமணம் முடிக்க விரும்புறாங்க அப்படிங்கிறாங்க. சரி, நான் அவங்ககிட்ட சொல்றேன், என்னுடைய நண்பர்கிட்ட நான் சொல்றேன் அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்க. சரி, கேட்டு சொல்லுங்க அப்படின்னு நேரா போனோடனையும் அம்மார் என்ன அவங்க கூப்பிட்டாங்களே, என்ன பேசிட்டு இருந்தீங்களே, என்ன விஷயம் ரசூல் கேட்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இல்லை இந்த மாதிரி உங்களுக்கு திருமணம் முடிக்கிறதுக்கு கதீஜா விரும்புகிறாங்களாம் அப்படின்னு. நான் இந்த ஸ்டைலை பற்றி நான் போன உரையில் சொல்லிட்டேன். இந்த வயசு வித்தியாசங்கிறது அரபகத்தில் இன்னைக்கும் கிடையாது, இன்றைக்கும் கிடையாது. வயசு வித்தியாசங்கிறது அன்னைக்கு பார்க்க மாட்டாங்க. ஏற்கனவே கல்யாணமான பெண்ணா கல்யாணமான ஆணா அதுவும் பார்க்க மாட்டாங்க. நம்ம எல்லாம் சில தப்தர்லாம் என்ன செய்வோம், 1ஆம் தரம் 2ஆம் தரம்ல போடுறோமே, தப்பில்லை அது. ஆனா அன்றைய காலத்துல வந்து அரபுகள் வந்து அதை பார்க்க மாட்டாங்க. இன்னைக்கு அதை பார்க்கறது இல்லை, 2ஆம் தரம்னு பார்க்கறது இல்லை. அப்படி ஒரு அவர்களுடைய பழக்க வழக்கம் அப்படி. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நமக்கு இடையில 15 வயசு வித்தியாசம் இருக்குங்கிறது கதீஜா நாயகிக்கு தெரியும். நம்ம ஏற்கனவே 2 முறை கல்யாணமாகி, 1 டிவோர்ஸ் 1 மரணம், 2 பிள்ளைகள்லாம் என்ன செய்யறாங்க, நமக்கு 2 பேருக்கு மீது பிள்ளைகள் பிறந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது பிள்ளைகள்லாம் இருக்கு. அப்படி இருக்கும்போது இதை போய் நம்ம ஒரு இளம் வாலிபரை நம்ம திருமணம் முடிக்க விரும்பலாமா அப்படிங்கிற சிந்தனை எல்லாம் அங்க கிடையாது. அரபகத்துல டோட்டலியாவே அது இல்லை. அதனால இப்படி கேட்கறது, கல்யாணம் முடிக்கலாம் சாதாரண அங்க நடைமுறையில இருக்கிறது. அதனால கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நம்ம யோசிப்போம், நீங்க சொல்லிருங்க, யோசிப்போம், அது சம்பந்தமா பின்னால பேசலாம் அப்படின்னு சொல்லி பதில முடிச்சுட்டாங்க. அதற்கு பிறகு கல்யாணம் நடக்குது, கதீஜா நாயகியோட கல்யாணம் நடக்குது. நாம் கேட்கிற ஒரு கேள்வி என்னன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இளமையோடு இருக்கும்போது, முழுக்க இளமையாக இருக்கக்கூடிய சமயத்தில் இளமையான பல பெண்களை திருமணம் முடிப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருந்த பொழுது கதீஜா நாயகி கல்யாணம் முடிக்கிறாங்க. இதை பத்தி பெருசா யாராவது பேசுறாங்களா? பேசுறதில்ல. ஏன்னா ஆயிஷா நாயகி சின்ன பிள்ளைய கல்யாணம் முடிச்சுட்டாங்களேன்னு பேசுறேன். முதல் கல்யாணம் எப்படி முடிச்சாங்க? முதல் கல்யாணம் யாரை முடிச்சாங்க? ஒரு விதவையை முடிச்சிருக்கிறாங்களே, அதை பத்தி நீங்க பேசுறது இல்லையே. அப்ப இவர்கள்ட்ட நீதி இல்லை, நியாயம் இல்லை, நேர்மை இல்லைங்கிறது நம்ம புரியணும்.
முதல் கல்யாணமே விதவையான ஒரு பெண்ணை தான் என்ன செஞ்சிருக்கிறாங்க, கல்யாணம் முடிக்கிறாங்க. தன்னை விட வயதில் 15 வயசு மூத்தவங்க, தனக்கு நிகரான தனக்கு அழகான இளமையான அருமையான பெண்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையவே இருந்த பொழுதும், இதுதான் முக்கியம், இந்த வாய்ப்புங்கிறது அப்படி பரவலா இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கல்யாணம் பொதுவாகவே ஆண்கள் நிறைய இருந்தாங்க அந்த காலத்துல, பெண்கள் தான் டிமாண்டு. இப்ப பெண்கள் அதிகமாயிட்டு இருக்கிறாங்க. ஒரு காலத்துல பெண்கள் அதிகமாயிடுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு ஆண்க்கு 50 பேர் இருப்பான், அப்படி ஒரு சதவிகிதம் வந்துடும். ஒரு ஆண் சொன்னா 50 பொம்பளை இருப்பான். அவ்வளவு சதவிகிதம் என்ன சொல்றாங்க, அப்படிங்கிறாங்க. 50 பெண்ணுக்கு ஒரு ஆண் தான் ஆவரேஜா இருக்க முடியும். அப்படி பெண்களுடைய எண்ணிக்கை அதிகமாயிடும். அப்ப அந்த காலத்துல என்னன்னா, ஆண்களுடைய எண்ணிக்கை அதிகமா இருந்தது, பெண்ணுக்கு தட்டுப்பாடா இருந்தது. பெண்ணுக்கு தட்டுப்பாடா இருக்கு. ஏன் தட்டுப்பாடா இருந்ததுன்னா, பெண்களை தான் உயிரோட புதைச்சிட்டாங்களே, பிறக்கிற குழந்தைகள்லாம் பொம்பளை பிள்ளையா இருந்தா உயிரோட புதைச்சி பெண்கள் தட்டுப்பாடா போச்சு. அப்படிப்பட்ட ஒரு நிலையிலும் கூட பல இளம் பெண்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் முடிப்பதற்கு பல பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர்களை மாப்பிள்ளை எடுக்கிறதுக்கு தவிச்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, தேர்வு செய்யறாங்க, கதீஜா நாயை தேர்வு செய்யறாங்க. அதற்கான விளக்கங்களை எல்லாம் இமாம்கள் ரொம்ப அற்புதமா எழுதுவாங்க, ரொம்ப அற்புதமா. நீங்க வேணுமான பாருங்க, பிற பெண்களோட வாழ்ந்த வாழ்க்கையை விட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதீஜா நாயகியோட வந்த வாழ்க்கை தான் சிறப்பானதுன்னு அவங்களே சொல்றாங்க. அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு அல்லாஹ் எனக்கு தரல, கதீஜாவோட வாழ்ந்த வாழ்க்கை மாதிரி தரலங்கிறாங்க. மா ரஸகனி அல்லாஹு கைரம் மின்ஹா, கதீஜாவை விட வாழ்ந்த வாழ்க்கை. ஏன்னா அவங்களோட எத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதீஜா நாயகியோட 25 வயசுல கல்யாணம் முடிச்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய 81வது வயசுல அவங்க வஃபாத்தாராங்க. 26 வருஷம் வாழ்ந்திருக்கிறாங்க. அதுக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தது 12 வருஷம் தான். நல்லா பாருங்க, 12 வருஷம் தான் வாழ்ந்துக்கிறாங்க. 12 வருஷம் தான் மற்ற பெண்களோட. 50 வயதை கடந்ததற்கு பிறகுதான், அந்த வாலிப வயது முடிஞ்சது தானே, அந்த வயது கடந்ததைக்கு பிறகுதான் மற்ற பெண்களை கல்யாணம் முடிக்கிறாங்க. ஆனா ஒவ்வொரு கல்யாணத்திற்கு பின்னாலும் ஒரு வரலாறு, ஒரு செய்தி, ஒரு படிப்பினை, ஒரு பாடம் இருக்கிறது. ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அவர்களை யார் தேர்ந்தெடுத்து கொடுக்கிறா, அல்லாஹ் தேர்வு செய்து கொடுக்கிறான். அல்லாஹ் தேர்வு செய்து கொடுத்து அவங்களே சொல்றாங்க, ஆயிஷா ஒன்னா எப்படி கல்யாணம் முடிச்சேன்னு தெரியுமா, எப்படி நாயகமே, ஜிப்ரையில் வந்தாங்க, ஜிப்ரையில் ஒரு பட்டு துணியை கொண்டு வந்தாங்க, கொண்டு வந்து யாரு சொல்லலாம், இதற்குள்ளால் உங்களுடைய மனைவி இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். நான் திறந்து பார்த்தேன், உன்னுடைய உருவம் அதிலே இருந்தது, நீங்க அதுல இருந்தீங்க அப்படின்னு என்ன செய்யறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப எல்லா மனைவிகளையும் அல்லாஹ் தான் என்ன செய்யறான், தேர்வு செய்து கொடுக்கிறான். அல்லாஹ் தேர்வு செய்து கொடுத்ததுல யாரும் என்ன செய்ய முடியாது, கிராஸ் பண்ண முடியாது. அப்ப ஆயிஷா நாயகி இல்லைன்னா உலக குடும்ப வாழ்க்கையினுடைய பெரும்பகுதி தெரியாமே போயிருக்கும். ஒண்ணு இளம் வயது, இரண்டாவது ஞாபக சக்தி, அறிவாற்றல், பல துறை சார்ந்த ஞானம், பெரிய மருத்துவம் சொல்லுவாங்க, கதை சொல்லுவாங்க, கவிதை எழுதுவாங்க, அப்படியெல்லாம் ஆற்றல் இருந்தது. அப்படி ஒரு தரமான ஆற்றல் மிகுந்த ஒரு மனைவியை கொடுத்து இந்த சமூகத்தை அல்லாஹ் தஆலா, இந்த உம்மத்தை அல்லாஹ் வலுப்படுத்தினான். அறிவு சார்ந்த சமுதாயமாக அல்லாஹ் வலுப்படுத்தினான். நான் அதை அடுத்து சொல்ல வர்றேன். இப்ப கதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அவர்களை கல்யாணம் முடித்து 7 குழந்தைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றாங்க. வேற எங்கேயா பிற மனைவிமார்களுக்கு குழந்தை பிறந்திருக்கா? இல்ல. தனக்கு வயசுல மூத்த பெண்ணோட கல்யாணம் முடிச்சு, ஏற்கனவே உண்டான விதவையோட கல்யாணத்தை முடிச்சு 7 பிள்ளைகளை பெற்றிருக்கிறாங்களே. அந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருந்திருக்கணும். அந்த 7 பிள்ளைகள்ல 3 பிள்ளை ஆம்பளை பிள்ளை, அது எல்லாருக்கும் தெரியும், காசிம், தாஹிர், தையீப். இந்த 3 பிள்ளைகளும் சின்ன வயசுல வஃபாத் ஆயிட்டாங்க. எந்த பிள்ளைகளும் பெருசா வளரல, ஆம்பளை பிள்ளைகள். ஆனால் பொம்பளை பிள்ளைகள் எல்லாருமே என்ன செஞ்சாங்க, பெருசா வளர்ந்தாங்க, கல்யாணம் முடிச்சாங்க. அவங்க முதலாவதாக ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அதே மாதிரி ருக்கையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, உம்மு குல்தும் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு தஆலா. இந்த 4 பேரும் என்ன செஞ்சாங்க, கல்யாணம் முடிச்சாங்க, பிள்ளைகளை பெற்றெடுத்தாங்க. ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அவர்களை முடிச்சது யாரு, கதீஜா நாயகியினுடைய சகோதரி மகன் தான். அது குறித்து நாம் கடந்த வாரம் பேசி இருக்கிறோம். உமாமா என்ற ஒரு குழந்தையும் பிறக்குது.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரொம்ப பிரியம். பேத்தின்னா அப்படி ஒரு பிரியம். எல்லாருக்கும் இந்த பேத்தி மேல பேரன் மேல தனி பிரியம் வந்துருமா இல்லையா? பிள்ளைகள் மீது காட்டாத அன்பை பேத்தி மேல காட்டுவாங்க, பேரன் மேல காட்டுவாங்க. பிள்ளைகள் மீது பிரியம் இருக்கும், ஆனா அவங்கள்ட்ட காட்டாத அன்பை எல்லாம் பேர பிள்ளைகள்கிட்ட என்ன செஞ்சிடும், அப்பாமார்கள் என்ன செஞ்சிருவாங்க, காட்டுவாங்க. அது இயல்பானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஒரு பக்குவத்தை என்ன செஞ்சாங்க, ஏற்படுத்தி வச்சாங்க. அவ்வளவு பிரியம். உமாமான்னு சொன்னா தன்னுடைய தோல்ல வச்சுக்கிட்டு தொழுவாங்க, தோல்ல வச்சுக்கிட்டு சுத்துவாங்க. நம்ம இந்த காலத்துல பாக்குறோமா இல்லையா? உங்களை யானை ஏறியா அப்படின்னு குதிரை என்ன செய்வாங்க, குதிரை ஏறியா யானை ஏறியான்னு சொல்லி அப்பா அம்மார்கள் முதுகுல குனிஞ்சுக்கிட்டு அப்படியே நடப்பாங்க, பிள்ளைய முதுகுல வச்சுக்கிட்டு. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்கிறாங்க. அவங்க செஞ்சாங்க, நீங்க செஞ்ச அது இபாதத். எவ்வளவு அழகான மார்க்கம் இது, ஒரு கனிவான மார்க்கம், எளிமையான மார்க்கம். அதற்கு பிறகு இவங்களை பொறுத்த வரைக்கும் ருக்கையா ரலியல்லாஹு தஆலா அவர்களை கல்யாணம் முடிச்சது யாரு அப்படின்னு கேட்டா உதுபா, அபூலஹபுடைய மகனார். அபூலஹபுடைய மகன் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாச்சா மகன். அபூலஹபுடைய மகன் உத்துபா தான் யாரை கல்யாணம் முடிக்கிறா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரண்டாவது மகளாகிய ருக்கையா ரலியல்லாஹு தஆலா அவர்களை கல்யாணம் முடிக்கிறான். கல்யாணம் முடிச்சு கொஞ்ச காலத்துல இந்த தப்பத் யதா அபீ லஹப் இறங்கிச்சு. அபூலஹப லானத்தை செஞ்சு திட்டி அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், ஒரு வசனத்தை, ஒரு அத்தியாயத்தை இறக்கினான். இது கடும் கோபம் ஆயிடுச்சு. யாருக்கு, அபூலஹபுக்கு கோபம் ஆயிடுச்சு. அதை விட அபூலஹபுடைய மனைவி உம்மு ஜமீல் அவளுக்கு ரொம்ப பெரிய கோபம் ஆயிடுச்சு. பின்னால கண் தெரியாத பெண்ணா போயிட்டான்னு வைங்க. உம்மு ஜமீல் அவுரா அப்படின்னு அதுக்கு பேர் அவளுக்கு. அவன் ரொம்ப அட்டகாசம் பண்ணான். நேரா போய் என்ன செஞ்சிருக்கிறா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்துல போய் உமிழ்ந்து இருக்கிறா, திட்டி இருக்கு, துப்பி இருக்கிறா. துப்பியதோடு மட்டுமல்லாம உங்க பொண்ணை நீங்களே வச்சுக்கங்க, எங்களுக்கு தேவையில்லை, என் மகன் தலாக்கு சொல்லிடுவான் அப்படின்னு சொல்லி தலாக்கு சொல்ல வச்சுட்டாங்க. அந்த ருக்கையா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, உதுமான் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்குறாங்க. கண்மணி நாயகத்தினுடைய இந்த குடும்பம், அவங்களுடைய வாழ்க்கை, அந்த உறவு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது பெரிய இபாதத். அப்ப அவங்க என்ன செய்யறாங்க, ருக்கையா ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய மகளார அந்த இதாவுடைய காலம் முடிஞ்சதுக்கு பின்னால என்ன செஞ்சாங்க, கல்யாணம் முடிச்சு கொடுக்குறாங்க. யாருக்கு, உதுமான் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்குறாங்க. கல்யாணம் முடித்து கொடுத்து ஒரு ஆம்பளை பிள்ளை பிறக்குது, அப்துல்லா அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அதுக்கு என்ன செய்ய, அப்துல்லான்னு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறக்குது. இன்னும் கொஞ்ச காலத்திற்கு பிறகு என்ன ஆச்சு அப்படின்னா, ருக்கையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பத்ருடைய காலத்துல வஃபாத் ஆயிட்டாங்க. வஃபாத் ஆனதற்கு பிறகு என்ன செஞ்சாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்றாவது மகள் உம்மு குல்தும், இவங்களை கல்யாணம் முடிச்சது யாருன்னு கேட்டா அதுவும் அபூலஹபுடைய மகன் தான். யாரு, உதைபா. அது உதுபா, இது உதைபா. இந்த உதைபா இந்த மாதிரி தப்பத்தி தான் இறங்கின உடனே அவங்க அம்மா உம்மு ஜமீல் அவ திட்டுனா, இங்க உதைபாவை இவர் திட்டுறார், அபூலஹப் திட்டுறார். இந்த பாரு, உன் பொண்டாட்டிய தலாக்கு சொல்லிடு, உம்மு குல்துமே தலாக்கு சொல்லலைன்னா எனக்கும் உனக்கும் தொடர்பு கிடையாது, நான் வாப்பாவும் இல்லை நீ பிள்ளையும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா சண்டையில. அந்த மாதிரி சொன்னதும் அவர் என்ன செஞ்சிட்டாரு, உதைபா அந்த மாதிரி தலாக்கு சொல்லிட்டார். அவங்க வீட்டில தான் இருந்தாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க. அவங்கள யாருக்கு தான் திருப்பி கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்க. அவங்களும் வஃபாத் ஆனாங்க. அதுக்கப்புறம் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா வேற திருமணங்கள் முடிச்சாங்கிறது வரலாறுகளை நம்ம பார்க்கிறோம். சங்கைக்குரிய பெருமக்களே, ஃபாத்திமா நாயகி அடுத்தது இறுதியாக ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு தஆலா அவர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதாவது அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு திருமணம் முடிச்சு கொடுத்தாங்க. கொஞ்ச காலம் தான் வாழ்ந்தாங்க, பிள்ளைகளை பெற்றெடுத்தாங்க. ஹசன் ரலியல்லாஹு தஆலா, ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா, முஹ்சின் ரலியல்லாஹு தஆலா என்று 3 ஆம்பளை பிள்ளைகளை என்ன செஞ்சாங்க, பெற்றெடுத்தாங்க. அதற்கு பிறகு ஜைனப், உம்மு குல்தும், ருக்கையான்னு 3 பொம்பளை பிள்ளையும் பெற்றெடுத்தாங்க. 6 பிள்ளைகள் ஃபாத்திமா நாயகி. ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் அலி நாயகத்துக்கு நிறைய பிள்ளை இருக்கு. அவங்க 2வது பின்னால கல்யாணம் முடிச்சாங்கல்ல. ஃபாத்திமா நாயகி வஃபாத் ஆனதுக்கு பிறகு வேற கல்யாணங்கள் முடிச்சிருக்கிறாங்க, பல கல்யாணங்கள் முடிச்சிருக்கிறாங்க அலி நாயகம். ஆனா ஃபாத்திமா நாயகி அலி நாயகத்துக்கு பிறந்த பிள்ளைகள் 6, ஹசன், ஹுசன், முஹ்சின், அதே மாதிரி ஜைனப், உம்மு குல்தும், ருக்கையா, தன்னுடைய சகோதரி பேர்களே. அந்த பேர்கள்லாம் அங்க அரபகத்துல ரொம்ப பிரபலியமான பேர்கள், நிறைய பேர்களா இருக்கும். நீங்க வேணா பாருங்க, பத்ரு சாபா இருப்பாங்க, அப்துல்லா 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 அப்துல்லா, ஆமீர் ஆமீர் ஆமீர், இப்படி ஒரே மாதிரி பேர்கள் நிறைய இருக்கும். அவங்க எல்லாம் என்ன செய்வாங்க, வாப்பா பேரை சேர்த்து கூப்பிடுவாங்கனால அப்ப ஆமீர் இப்னு இப்படி, ஆமீர் இப்னு அப்படி அப்படின்னு விளங்கிக்கிடும்.
வாப்பா பேரை சொல்லும் போது அந்த பேர் மாறிடுமா இல்லையா? ஓ இவரா அப்படின்ட்டு. சில சமயங்கள வாப்பா பேரும் ரொம்ப ரேரா ஒண்ணு போல இருக்கும், வாப்பா பேரும் ஒண்ணு போல இருக்கும், மகன் பேரும் ஒண்ணு போல இருக்கும். எந்த அப்படின்னு கேட்பாங்க, நீ பட்ட பேரை சொல்லுவாங்க. இப்படி எல்லாம் பாக்குறோம். இப்ப ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உம்மு குல்தூம் ருக்கையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆக 3 பொம்பளை பிள்ளைகளும் 3 ஆம்பளை பிள்ளைகளும் ஹதரத் அலி ரலியல்லாஹு தஆலா ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு இருந்தது. தங்கைக்குரிய பெருமக்களே, கதீஜா நாயகியினுடைய வஃபாத்து எப்ப நிகழுதுன்னா மேராஜுக்கு முன்னால அவங்களுடைய வஃபாத்து நிகழுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இவங்களுடைய சிறப்புகளை குறித்து, கதீஜா நாயகியுடைய சிறப்பை குறித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, சய்யிதத்து நிசாயி அஹ்லில் ஜன்னா, சுவனவாதிகளினுடைய பெண்களின் பெண்களினுடைய லீடராக இருக்கக்கூடியவர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம், ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஆசியா ரலியல்லாஹு தஆலா. இந்த 4 பேரும் லீடர்ங்கிறாங்க. இந்த 4 பேரும் யாருக்கு லீடர்? சோளத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு லீடர் அப்படிங்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதீஜா நாயகி எந்த அளவுக்கு நேசிச்சாங்க அப்படின்னா, ஒரு செய்தியை பாருங்க. பின்னால் அவங்கள வஃபாத் ஆனதுக்கு பிறகு ஒரு கட்டத்தில் ஆயிஷா நாயகி வீட்டில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. ஒரு வயது முதிர்ந்த ஒரு பெண்மணி வர்றாங்க, ரொம்ப கிழவியா இருக்கிறாங்க, ரொம்ப பெரிய கிழவி. அவங்க வந்தாங்க, அவங்கள கண்டதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப பெரிய உபசாரம் செய்கிறாங்க. வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க அப்படின்னு விரிப்பை உட்கார வச்சு கொண்டு ரொம்ப சங்கைப்படுத்துறாங்க. ஆயிஷா நாயகி பெரிய ஆச்சரியமா இது என்ன, இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரு வந்தாலும் கண்ணியப்படுத்துவாங்க, ஆனா இந்த பெண்ணை இவ்வளவு கண்ணியப்படுத்துறாங்களே, ரொம்ப கூடுதலாக இருக்கே அப்படின்னு அந்த பெண்ணு போனதுக்கு பிறகு கேட்டாங்க, யார சொல்றதா, நீங்க யாரு வந்தாலும் கண்ணியப்படுத்துவீங்க தான், ஆனா இவங்களை ரொம்ப, இப்ப நமக்கு ரொம்ப முக்கியமான ஆள் ஒரு ஆள் வர்றேன்னா நம்ம கொஞ்சம் கூடுதலா கண்ணியப்படுத்துவோமா இல்லையா? அப்படி நடத்தீங்களே என்னன்னு கேட்கும்போது, வேற ஒண்ணும் இல்லை, இவங்க கதீஜாவுடைய தோழி, கதீஜாவை பார்க்கறதுக்கு அந்த காலத்துல வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட அப்ப என்ன விளங்குறோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட மூத்த பெண்மணி அந்த வந்த கிழவி. அப்ப அவங்கள கதீஜா நாயகியினுடைய தோழி என்பதாலேயே அவங்கள கண்ணியப்படுத்துறாங்க. அப்படின்னா கதீஜா நாயகியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு நேசித்திருப்பார்கள் என்பதற்கு இது ஒரு சான்று. அவங்களுடைய கதீஜா நாயகியினுடைய குறிப்பை லேசா சொல்லியிருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டாவதாக கல்யாணம் முடிச்சது யாரு அப்படின்னா சௌதா ரலியல்லாஹு தஆலா அவங்களை கல்யாணம் முடிக்கிறாங்க. நிறைய பேர் ஆயிஷா நாயகி நினைச்சிட்டு இருப்பாங்க, இல்ல சௌதா ரலியல்லாஹு தஆலா அவங்களை கல்யாணம் முடிக்கிறாங்க. எப்ப கல்யாணம் முடிக்கிறாங்க? கதீஜா நாயகி முடிந்த வஃபாத்தாய் பிறகு கொஞ்ச காலத்துல என்ன செய்றாங்க, கல்யாணம் முடிக்கிறாங்க. அவங்களை கல்யாணம் முடிச்சு வச்சது யாரு அப்படின்னு சொன்னா சௌதா நாயகியினுடைய சகோதரர் ஹாத்திப், அவர் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கிறாங்க. இந்த சௌதா ரலியல்லாஹு தஆலா இருக்கிறாங்க இல்லையா, இவங்க கொஞ்சம் நல்ல ஹைட்டாவும் இருப்பாங்க, வெயிட்டாவும் இருப்பாங்க. இந்த ராணுவ வீரர் மாதிரி நல்ல ஹைட்டு, நல்ல வெயிட், நல்ல உடம்பு பாடியா இருப்பாங்க. இப்ப இவங்க ஒரு கட்டத்துல என்ன செஞ்சாங்கன்னா, மதீனா ஷரீஃப்ல வந்ததுக்கு பிறகு ஒரு இரவுல அவங்க தேவைக்காக வெளியில போறாங்க. தேவைக்குன்னா நம்ம புரியுறோம் இல்ல, மலைச்சல உபாதைகளே. இப்போ வீட்டுக்குள்ள அப்படிலாம் அந்த காலத்துல டாய்லெட் கிடையாது தானே, இப்போ வீடே டாய்லெட்டா மாறி போச்சு. அந்த காலத்துல அப்படி இருக்குமா? நாங்களும் சின்ன பிள்ளையா இருக்கும்போதே கூட நாங்க பார்த்துருக்கிறோம். இப்போ எங்களுக்கு மூத்தவங்களுக்கு நல்லா தெரியும், தோட்டத்துல தான் அது இருக்கும், அப்பப்போ கிளீன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி செப்டிக் டேங்க் அது இதெல்லாம் அந்த காலத்துல எதுவும் கிடையாது. அப்ப தேவைக்கு வெளியே போறாங்க. வெளியே போகும்போது இருட்டா தான் இருக்கு. பெண்கள் பெரும்பாலும் அந்த காலத்துல அந்த கம்மா கரையில போய் என்ன செய்யறது, சுத்தப்படுத்திட்டு வர்றது, டாய்லெட்டுக்கு இருந்துட்டு கிளீன் பண்ணிட்டு இந்த குளக்கரையில போய் இருந்துட்டு வருவாங்க. இதெல்லாம் பெரும்பாலும் இரவுல தான் அவங்க போவாங்க, பகல வெளியில போக மாட்டாங்க. அப்படி ஒரு கட்டுப்பாடுலாம் இருந்தது. இப்ப அப்படிலாம் கிடையாது. டாய்லெட் இப்போ வீட்டுக்குள்ள வந்துருச்சு, பெண்கள் எல்லாரும் வெளியில வந்துட்டாங்க. சரி, இப்போ அந்த மாதிரி இரவு வேலைகளை வெளியில போறாங்க. யாரு? சௌதா நாயகி போகும்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு தெரியுமில்ல, கொஞ்சம் வேகமான ஆளு. அவங்க சொன்னாங்க, அரஃப்னா கியா சௌதா, நீங்க சௌதாங்கிறது எங்களுக்கு தெரியுது அப்படிங்கிறாங்க. நீங்க சௌதாங்கிறது எங்களுக்கு தெரியுது அப்படிங்கிறாங்க. இவங்களுக்கு ரொம்ப வெக்கமா போயிட்டு என்ன செஞ்சாங்க, வெளியில போகாம திரும்பி வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு என்ன செஞ்சிட்டாங்க, திரும்பி வந்துட்டாங்க. அரஃப்னா கியா சௌதா, நீங்க சௌதாங்கதான். ஏன்னா சில பேர் துணியை போட்டு போனாலும் பெருசா தெரியாது, யாருன்னு தெரியாது. ஆனா இவங்களுடைய ஹைட்டும் வெயிட்டும் பளிச்சுன்னு யாரும் கண்டுபிடிச்சிருவாங்க, இது சௌதா நாயகி தான் அப்படின்ட்டு. அரஃப்னா கியா சௌதா,
நீங்க சௌதாங்கிறது எனக்கு தெரியுது அப்படின்னு திரும்பி வந்துட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் முறையிட்டாங்க. முறையிட்டு அன்னைக்கு அடுத்த நாளே ஹிஜாபுடைய ஆயத்து இறங்கிட்டான் அல்லாஹ். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய நாவில் அல்லாஹ் பேசுறான் அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா? ஹிஜாபுடைய ஆயத்து இறங்குவதற்கு முக்கிய காரணமாக இருந்தது இந்த நிகழ்வு. இன்னும் சில நிகழ்வுகள் இருந்தாலும் கூட ஒரு முக்கிய நிகழ்வாக இதை பார்க்கப்படுகிறது. ஹிஜ்ரி 54 ஷவ்வால் மாதம் மதீனாவில் முஆவியா ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலத்துல தான் சௌதா ரலியல்லாஹு தஆலா என்ன செய்றாங்க, அவங்க வஃபாத்தாராங்க என்ன வரலாறு நம்ம படிக்கிறோம். அடுத்து ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா, இவங்களை குறித்து நிறைய செய்திகளை நம்ம கடந்த நாட்களில் சொல்லி இருக்கிறோம். பொதுவாகவே இந்த குடும்ப வாழ்க்கைன்னு இல்லாமல் பொதுவான மற்ற செய்திகளையும் நம்ம பேசி இருக்கிறோம். இனிமேலும் அதிகமாக பேர் யாருடைய பேர் தான் வரப்போகுது, மனைவிமார்கள் அவங்க பேர் தான் வரப்போகுது. அது கடைசி வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்பெல்லாம் நம்ம பேசுகிறோமோ, அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையை டச் பண்ணி பேசுகிறோமோ, அப்பமெல்லாம் யார் வந்துருவான், ஆயிஷா நாயகி வந்துருவாங்க. அவங்க வராம இன்னொரு செய்தியை சொல்ல முடியாது. அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே பின்னி பிணைந்து ஞானத்தினுடைய கல்வியினுடைய ஊற்றாக திகழ்ந்து இந்த சமூகத்திற்கு இன்று வரை பலனளிக்கக்கூடிய ஒரு மாபெரும் பேரறிவாற்றல் மிக்கவங்க ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். இவங்க ரமலான் பிறை 17 ஹிஜ்ரி 58 வஃபாத்தாராங்க. ஹிஜ்ரி 58 வஃபாத்தாராங்க. செவ்வாய்க்கிழமை ராத்திரி, செவ்வாய் இரவு ஹிஜ்ரி 58 இங்க வஃபாத்தாராங்க. இவங்களுக்கு தொலை வச்சது யாரு அப்படின்னு கேட்டா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க தான் ஜனாஸா தொலை வைக்கிறாங்க. சரி, அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா போன்ற பெரிய சஹாபிகள்லாம் அதுல என்ன செஞ்சாங்க, கலந்து கொண்டாங்க. அவங்களுடைய கபர்ல இறங்கி அடக்கிறது இருக்கு பாத்தீங்களா. இப்ப நம்ம இங்க ஒரு 2 பேர் தான் நிற்போம், அவங்க அப்படி நிக்கிறது இல்லை. அரபுகள் எப்படி இருப்பாங்க கபர்லன்னா, இப்படி வரிசையா ஒண்ணு போல நிப்பாங்க. இந்த வரிசையா என்ன செய்வாங்க, அப்படி நிப்பாங்க. கபருண்டா இங்கே ஒரு ஆள், இங்கே ஒரு ஆள், இங்கே ஒரு ஆள், 5 பேர் 6 பேர்லாம் நிற்பாங்க கபறுகளில். அந்த மாதிரி நிற்கக்கூடிய காட்சிகளை நம்ம என்ன செஞ்சிருக்கோம், இன்னைக்கும் பார்க்குறோம். இன்னைக்கு அது இருக்கு. இன்னைக்கு அப்படியே வாங்கி அப்படியே என்ன செய்வாங்க, அப்படியே வைப்பாங்க. அங்கே ஒரு ஆள், இங்கே ஒரு ஆள் நிற்க மாட்டாங்க. அந்த உடலை அப்படியே வாங்கி ஒன்று போல் அப்படியே என்ன செய்வாங்க, கீழே இறக்குவாங்க. அப்போ ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலாவுடைய கபறுகள்லையும் பல பேர் இறங்கி இருக்கிறாங்க. அவங்களுடைய பெயரை யாருங்கிறத நம்ம பார்ப்போம்.
அன்பிற்குரியவர்களே, அப்போ அந்த கபூர்ல ஆயிஷா நாயுடைய கபூர்ல இறங்குங்க யாரு அப்படின்னு சொன்னா, அப்துல்லாஹி இப்னு ஜுபைர், உர்வத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா, இந்த 2 பேரும் இறங்குறாங்க. இந்த 2 பேரும் யாரு அப்படின்னா, ஜுபைர் ரலியல்லாஹுடைய மக்களுங்கிறது விளங்குது. இவங்க கல்யாணம் முடிச்சிருந்தது ஆயிஷா நாயகினுடைய அக்காவை, ராத்தாவை, அஸ்மா நாயகி கல்யாணம் முடிச்சாங்க. அப்ப இந்த 2 பேரும் ஆயிஷா நாயகினுடைய சகோதரி மகன்கள், ஆயிஷா நாயகினுடைய சகோதரி மகன்கள். அடுத்தது வேற யாரு அப்படின்னு கேட்டா, காசிம் அப்துல்லா அப்படின்னு 2 பேர் இறங்கினாங்க. இந்த காசிம் அப்துல்லா யாருன்னா, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய கடைசி மகனார் முஹம்மத். அபூபக்கர் சித்திக் நாயகத்தினுடைய கடைசி மகனார் முஹம்மத் அப்படி இருக்கிறாங்க. அவங்களினுடைய மகன்கள் தான் இவங்க 2 பேரும். யாரு? இந்த காசிம் அப்துல்லான்னு சொல்லக்கூடியவங்க. அப்ப தம்பி மகன்கள். மேல சொன்னது அக்காவனுடைய மகன்கள், இங்க சொன்னது தம்பியினுடைய மகன்கள், அப்படி விளங்கினாங்க. இன்னொன்னு யாருங்கன்னா, அப்னூர் அப்துல்லா இப்னு அப்துர் ரஹ்மான் இப்னு அபி பக்கர். இன்னொன்னு அப்துர் ரஹ்மான் ஒரு சகோதரர் இருந்தாங்க ஆயிஷா நாய்க்கு, அவங்களுடைய மகனார் அப்துல்லா. அப்ப இத்தனை பேரும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, கபூர்ல இறங்கி அவங்கள அடக்கம் செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம விளங்குறோம். இப்போ ஆயிஷா நாயகியை குறித்து செய்தனா உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, இன்னொரு மனைவி, ஸல்லல்லாஹு இன்னொரு மனைவி உம்மு சலமா நாயகி சொல்றாங்க, இலைக்கு வல்லாஹ், எப்போ அவங்க வஃபாத் ஆகி கட்டில படுக்க வச்சிருக்குது, ஜனாசா இருக்கு. அந்த ஜனாசாவை பார்த்து உம்மு சலமா நாயகி பேசுறாங்க. எப்படி பேசுறாங்க? இலைக்கு வல்லாஹி மா கான அலல் அர்லி நஸமத்துன் அஹப்பு இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின்கி. ஆயிஷா, நான் இப்பவும் சொல்றேன், ஏற்கனவையும் சொன்னேன், இப்பவும் நான் சொல்றேன். ஜனாசாவை பார்த்து சொல்றாங்க உம்மு சலமா நாயகி, இந்த பூமியிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழும் காலத்தில் அவர்களுக்கு பிரியமானவர்கள் நீங்க தான். இந்த பூமியில உங்களை விட பிரியமானவங்க வேற யாரும் அவங்களுக்கு இருக்க இல்லை. ரொம்ப அதிகமா அவங்களை நேசிச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்ன நம்ம விளங்க வரணும், ஏன் வர்றோம்னா, ரசூலுல்லாஹ்வினுடைய அன்பை பெறுவது என்பது ஒரு பெரும் பாக்கியம். அது சுவனத்திற்கு அதுதான் டிக்கெட். அதை நம்ம விளங்கிக்கிடணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அன்பை பெறுவது, ரசூலை நேசிப்பது என்பது சுவனம் செல்வதற்கான ஒரு திறவுகோல், அது சாவி. அது எனவேதான் உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொன்னாங்க, இந்த உலகத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் வாழும் காலத்தில் உங்களை விட அதிகமா யாரையும் நேசிக்கல. எல்லார் மேலும் நேசம்தான், பாசம்தான். எதிரிகளை கூட, துரோகிகளை கூட அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, வெறுக்க மாட்டாங்க. இது நம்முடைய ஈமான்ல வரணும், நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரணும். யாரையும் வெறுக்க கூடாது. ஒரு மனிதன் தவறு செய்கிறானா, தவறை வெறுத்து விடு, தவறு செய்பவனை வெறுக்காதே என்கிறது இஸ்லாம். இதுதான் ஈமானினுடைய அடையாளம். எவ்வளவு காலத்துக்கு இந்த உலகத்தில் வாழ போறோம்? எனவே நம்ம பணிவு, பக்குவம், விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை, இந்த மாதிரி தன்மையோடு நம்ம வாழணும். எல்லாவற்றுக்கு இதெல்லாம் எப்படி வரும் அப்படின்னு கேட்டா, மஹப்பத்துர் ரசூல் என்பது இதயத்திலே வந்து விடுமே, ஆனால் இதெல்லாம் நம்முடைய ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய வாழ்க்கையில வந்துடும் அப்படிங்கறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க இப்ப சொல்றாங்க பாருங்க, ரஹிமல்லாஹு நிசா அல் அன்சார், அன்சாரி பெண்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. இதெல்லாம் ஒரு படிப்பெண். என்ன சொல்றாங்க அதுல, எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் அதை கேட்பதில் வெட்கப்பட மாட்டார்கள். திரும்ப அவங்க சொல்றாங்க, ஹைது சம்பந்தமாக இருந்தாலோ, நிஃபாஸ், ஹைதுன்னா மாதவிடாய், நிஃபாஸ் என்ற பிள்ளை பேரு தொடக்கு, இந்த பொதுவான தொடக்கு, இத மாதிரி எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் பெண்கள், அன்சாரி பெண்கள் என்ன செய்ய மாட்டாங்க, தெரிந்து கொள்வதில் என்ன செய்ய வெட்கப்படுறதில்லை. இது இல்மு. இது தெரியாம போயிட்டா நஷ்டம் அவங்களுக்கு தானே. எனவே அப்படிப்பட்ட அந்த பெண்களுக்கு அல்லாஹ் ரஹமத்து செய்வானாக என்று அவங்க என்ன செய்யறாங்க, குறிப்பிடுறாங்க. சங்கையான பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பிறகு சஹாபிகள்லாம் யாரை தேடி, சஹாபிகளாக இருக்கட்டும், தாபிகளாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் உம்மஹாத்துல் மோமினீன்களை தேடி தேடி வந்து என்ன செஞ்சாங்க, விளக்கங்களை கேட்டாங்க, சட்டங்களை தெரிஞ்சு கொண்டாங்க, ஹதீதுகளை பற்றிய குறிப்புகளை விளங்கி கொண்டார்கள், வாழ்வியலை குறித்து புரிந்து கொண்டார்கள். குறிப்பாக ஆயிஷா நாயிட்டு தான் வருவாங்க. ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு அல்லாஹ் அவர்களுக்கு ஆற்றலை கொடுத்திருந்தான். ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய சிறப்புல ஒண்ணு அவங்களே சொல்றாங்க, ராயித்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்,
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நான் ஒரு முறை பார்த்திருக்கிறேன். சிகப்பு தலப்பா கட்டி இருந்தாங்க. அந்த கட்டி அந்த துண்டு மிச்சம் இருக்கும்ல, அது அவங்களுடைய நடுவுல இப்படி தொங்கிச்சு. அப்படி நான் ஜிப்ரீலை நான் பார்த்திருக்கிறேன் அப்படின்னு யார் சொல்றா? ஆயிஷா நாயகி சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய பாக்கியம் இல்லையா? மிகப்பெரிய மருத்துவர் ஆயிஷா நாயகி, பெரிய கவிஞர், மருத்துவர், சட்டக்கலை வல்லுனர், சுப்ஹானல்லாஹ், எல்லா கலைகளும் அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கி இருந்தான். அப்படி அதுல ஒண்ணு சொல்றேன் பாருங்க. மன் சகா அல்பானி இப்யல்ல வ சமுன. இந்த வெள்ளாடு இல்ல செம்மறியாடு, சொன்னா செம்மறியாடு, செம்மறியாடு இருக்குல்ல, இந்த செம்மறி ஆட்டினுடைய அதுல பெண்ணாடு ஆணாடு இருக்குல்ல, அந்த பெண்ணாட்டினுடைய செம்மறி பெண்ணாட்டினுடைய பாலை குடித்து வந்தால் உடல் நல்ல கலர்ஃபுல்லா இருக்குமா. நாளைக்கு செம்மறி ஆட்டினுடைய பால்லாம் விலையேறிடும், நல்ல கலரா மாறுங்கிறாங்க. யார் சொல்றாங்க? ஆயிஷா நாயகி சொல்றாங்க. இன்னொன்னையும் சொன்னாங்க, அதை தொடர்ந்து குடித்து வரும் பொழுது மெல்லியா இருப்ப, ரொம்ப ஒடிஞ்சு போயிருக்கிறான், என்னப்பா இப்படி இருக்கிறா அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா? இந்த பால் இருக்கிறது, செம்மறி ஆட்டினுடைய பால் இருக்கிறது, அது உடலை புஷ்டியாக்கும், நல்ல உடலை என்ன செய்யும், நல்ல பருக்க வைக்கும், நல்ல கலராகும், வெண்மையாகும் அவரை ஏற்படுத்தும் என்று என்ன செய்யறாங்க? ஆயிஷா நாயகி சொல்லி இருக்கிறாங்க. இவர்களுக்கு இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மிக நெருக்கமான, மிகவும் நெருக்கமான, பிரியமான, நெருக்கமான அப்படின்ட்டு ஹவாரி அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு ஹவாரியோன்கள் இருந்தாங்க. ஆல் ஹவாரியோன் நஹ்னு அன்சாருல்லாஹ் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அந்த மாதிரி ஹவாரியன் சொன்னா மிக நெருக்கமான, பாதுகாப்பான, பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய, செக்யூரிட்டி கொடுக்கக்கூடிய, உதவக்கூடிய, இப்படி எல்லாம் அதுக்கு பேர் இருக்குது. ஒவ்வொரு நபிக்கும் அப்படி ஒரு ஹவாரி இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹவாரி ஆண்கள்ல யாருன்னு கேட்டா ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா, மேல சொன்னோம் இல்லையா, அந்த ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா. அதே மாதிரி பெண்கள்ல யாரு அப்படின்னு கேட்டா ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா. ரசூலுல்லாஹ்வுடைய ஹவாரியத்தாக அவர்கள் திகழ்ந்தார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்யாணம் முடிச்சது ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா. சின்ன குறிப்புகளை நான் விரைவாக சொல்லி நான் நிறைவுக்கு வர்றேன். ஏன்னா செய்திகள் விரிவானது. எல்லா 11 மனைவிமார்களை பத்தி சொல்லணும், இன்னைக்கு சொல்லி முடிச்சிருவோம். ஏன்னா அடுத்த தலைப்புகளுக்கு நிறைய செய்திகளுக்கு நம்ம போக வேண்டியிருக்கிறது. நான் சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். ஒரு கட்டத்தில் ஹப்ஸா நாயகி ரலியல்லாஹு தஆலா அவர்களை, யாரு ஹப்ஸா நாயகி, யாரு, உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய மகளார், தலாக் சொல்லிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலாக் சொல்லிட்டாங்க. தலாக் சொல்லிட்டு இது உமர் ரலியல்லாஹு தஆலாவுக்கு தெரிஞ்சது எப்படி இருக்கும்? அவ்வளவுதான், பத்ர் தான் வீட்டுல கையை நீட்டிடுவாங்க. ரசூலுல்லாஹ் உன்னை தலாக் சொல்ற அளவுக்கு நீ அப்படி இப்படி நடந்தியா, கூட குறைய பேசினியா, இதான் நடக்கும். பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அப்படி ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அப்படியே அரண்டுட்டாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா விரட்டிட்டாங்க, போட்டு புரட்டி எடுத்துட்டாங்க. அல்லாஹ்வின் தூதர் அவங்களோட வாழக்கூடிய வாழ்க்கைங்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம். ஒரு உம்முல் மோமினீனாக நீ இருக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை நீங்க இழக்கிறீங்களே என்று கொதிச்சு போயிட்டாங்க உமர் ரலியல்லாஹு தஆலா. இதுக்கு இடையில தொழுகையுடைய நேரம் வந்துட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் நின்னுட்டாங்க. இமாம் பிலால் ரலியல்லாஹு தஆலா பாங்கின்னு சொல்லி இப்ப இகாமத்துன்னு சொல்லியாச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்பீர் கட்டணும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்க. வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், ஹப்ஸா நல்ல பெண்ணு, கவூமுன் சஊமுன், நின்று வணங்கக்கூடிய பெண், அதிகம் நோன்பு நோக்கக்கூடிய பெண், அது மாத்திரமல்ல, இன்னும் இன்னஹா ஜௌஜத்துக ஃபில் ஜன்னா, அவங்க சோனலோகத்திலையும் உங்களுடைய மனைவி என்று அல்லாஹ் சொன்னான். எப்படி சொல்றாங்க பாருங்க. ஹப்ஸா நாயகியினுடைய அந்த சிறப்பை எடுத்து சொல்றாங்க. அவங்க எப்படிப்பட்டவங்க? கவூமுன் சஊமுன், நின்று வணங்கக்கூடியவங்க, அதிக நோன்பு பிடிக்கக்கூடியவங்க, சொர்க்கலோகத்திலையும் அவங்க உங்களுடைய மனைவியாம் என்று ஜிப்ரீல் சொன்னதும் எல்லா சஹாபிகள் தொழுகைக்கு ரெடியா நிக்கிறாங்க. அப்படியே நிக்க வச்சுட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு போயிட்டாங்க. தக்பீர் கட்டல, வீட்டுக்கு போயிட்டு ராஜா துக்கி, நான் உங்களை என்ன செஞ்சிட்டேன், நான் திருப்பி நான் எடுத்துக்கொண்டேன். இது ரஜ்இயத் அப்படிங்கிற இந்த தலாக்குக்கு பேர் ரஜ்இயத். அந்த சட்டத்தை நான் இந்த நேரத்தில் சொல்லிடுறேன். ஒருத்தர் ஒரு தலாக்கு சொன்னாருன்னு வைங்க, ஒரு தலாக்கு தான் சொல்லணும், 2 தலாக்கு 3 தலாக்குலாம் சொல்லக்கூடாது. அது சரியான, சொன்னால் உண்டாகுமாட்டா உண்டாகும், ஆனா சொல்லக்கூடாது. மார்க்க அதை விரும்ப இல்லை. ஒரு பிரச்சனை வந்ததுன்னு சொன்னா அதுக்கு தலாக்கு தீர்வு அல்ல. அந்த பிரச்சனைக்கான தீர்வு என்ன அப்படின்னா, முதலாவதாக கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தணும், கொஞ்சம் கண்டிக்கணும், பேசணும்,
படுக்கையை விட்டு விலக்கி வைக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகுதான் அங்க எங்க போகணும், தலாக்குன்னு போறோம். அது ஒரு தலாக்கு தான் சொல்லணும். அவன் உணர்ந்துகிட்டு பல பேரை தூது விடுறா, அதை பாப்பாவையோ அது மாமாவையோ சொந்தக்காரர்களை தூது விட்டு நான் சரியா இருப்பேன் அப்படின்னு வந்ததுன்னு சொன்னா அதை திருப்பி எடுத்துக்கிடணும். நேரா போய் அவர்கிட்ட சொல்லலாம், ராஜா தூக்கி நான் உன்னை மீட்டு எடுத்துட்டேன் அப்படின்னா அந்த தலாக்கு கேன்சல் ஆயிடும். ஆனா ஒரு தலாக்கு உண்டானது முடிஞ்சது. இனிமேல் 2 தலாக்கு தான் அவர் கையில இருக்கு, 3 தலாக்கு அவர் கையில இல்ல. ஒன்னை யூஸ் பண்ணிட்டாரு, இன்னும் 2 இருக்கு. ஆனா அவர் திருப்பி எடுத்துக்கிடலாம். திருப்பி கல்யாணம் ஏன்னா அந்த இத்தா காலம் முடிகிறதுக்கு தலாக்கு சொல்லிட்டா 3 துப்புரவு, ஷாஃபி மதஹபின் பிரகாரம் 3 துப்புரவு, துஹுர்னு சொல்றோமா இல்லையா, அந்த கால அளவு ஏறக்குறைய 3 மாசம் வைங்களேன், 3 மாசத்துக்கு உள்ளதான் வரும். அந்த அளவுக்கு இத்தா இருக்கணும். அந்த இத்தா முடியறதுக்கு முன்னாலேயே நான் என்னுடைய தலாக்கை வாபஸ் பெற்றுக் கொண்டேன்னு சொல்லிட்டா அந்த பெண்ணோட போய் வாழலாம். ஒரு வேளை 3 மாசம் முடிஞ்சிருச்சுன்னு வைங்க, அந்த இத்தாவுடைய காலம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா இப்பவும் வாழலாம். ஆனா புதுசா நிக்கா செஞ்சு வைக்கணும். அதே மாப்பிள்ளைக்கு, ஏற்கனவே உள்ள பழைய மாப்பிள்ளைக்கு இந்த பெண்ணை என்ன செய்யணும், நிக்கா செய்து வைக்கணும் அப்படிங்கிறது சட்டம். இப்பதானே தலாக்கு சொல்லி இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இப்படி வந்து அல்லாஹ் சொன்னதும் நேரா போனாங்க, அந்த தலாக்கை வாபஸ் பண்ணாங்க என்ற வரலாறை நாம் என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. அருமையான பெருமக்களே, இப்படிப்பட்ட இவங்களுக்கு வந்து இவங்க வந்து ஹிஜ்ரி 46 வஃபாத் ஆறாங்க. இவர்களுக்கு தொலை வைத்தது அன்றைய மதீனாவினுடைய கவர்னராக இருந்த மர்வான் தொலை வைக்கிறார். அப்துல்லா, ஆசிம், இந்த 2 பேரும் கபூர்ல இறங்குறாங்க. பல பேர் இறங்குறாங்க, அதுல இந்த 2 பேர் அப்துல்லா, ஆசிம். இந்த 2 பேரும் யாரு, உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய மகன்கள் தான். அப்துல்லா இப்னு உமர், ஆசிம் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா. அந்த 2 பேருமே ஹப்ஸா நாயினுடைய உடன்பிறப்பு, சொந்த சகோதரர். அதுக்கு பிறகு இன்னொன்னு இருக்கிறாங்க, இன்னொன்னு அப்துல்லா, சாலிம், ஹம்சா, இவங்க இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் யாரு அப்படின்னு கேட்டா அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தன்னுடைய சகோதரனுடைய மகன்கள், மகன்கள். இந்த 5 பேரும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, இறங்கி அந்த கபர்ல அவர்களை அடக்கி இருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அதுக்கு அடுத்தது ஸைனப் பின்த் ஹுஸைமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. இவர்களை குறித்து விரிவான செய்தி நம்ம பேசணும். உம்முல் மசாக்கின், ரொம்ப தாராள தன்மை உடையவர்கள். கையில காசு வந்தா உடனே ஏழைகளுக்கு கொடுத்துறது, வச்சிருக்கவே மாட்டாங்க. உம்முல் மசாக்கின் அவங்க பேரும். ஆனா இவங்க வந்து ஹிஜ்ரி, இவங்க வந்து 31 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் வந்து 31வது மாதத்துல கல்யாணம் முடிச்சாங்க. ஹிஜ்ரத் வந்து 31வது மாசத்துல என்ன செஞ்சாங்க, கல்யாணம் முடிச்சாங்க. அவங்களோட வாழ்ந்த காலமே 8 மாசம் தான். 8 மாசம் தான் என்ன செய்ய வாழ்ந்துக்கு இருக்கிறாங்க. ரபியுல் ஆஹிர் மாசம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்தாக இருக்கும் பொழுதே இவங்க வஃபாத் ஆயிட்டாங்க. ரசூலுல்லாஹ் தான் தொலை வச்சு அடக்கம் செய்யறாங்க ஜன்னத்துல் பக்கியிலே. அடுத்து உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. இவர்கள் துல்காதா மாசம் என்ன செய்யறாங்க, வஃபாத் ஆறாங்க. ஹிஜ்ரி 59. இவர்களுக்கு தொலை வச்சது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க தொலை வைக்கிறாங்க. அப்ப இவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட வாழ்ந்த வாழ்க்கையை பற்றி நிறைய நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், பேசி இருக்கிறோம். அவங்களுக்கு முன்னால இவங்க ஹபஷா என்று சொல்லக்கூடிய அபிசீனியாவுக்கு, இன்றைய எத்தியோப்பியாவுக்கு ஹிஜ்ரத் செய்தவர்களிலும் இவர்கள் இடம்பெறுகிறார்கள் என்பது நமக்கு தெரிந்த ஒன்று. இதுல பெரிய விஷயம் என்னன்னா, இவங்க ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சவங்க தானே. ஆயிஷா நாயை தவிர எல்லாருமே விதவை தான். இவங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இவங்களை கல்யாணம் முடிச்சு வச்சது யாருன்னு கேட்டா, ஏற்கனவே சலமாவை கல்யாணம் முடிச்சு, அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கல்யாணம் முடிச்சு ஒரு சலமான்னு ஒரு பிள்ளை இருந்து, சலமாங்கிறது ஆம்பளை பிள்ளை. அந்த ஆம்பளை பிள்ளை தான் யாருக்கு, உம்மு சலமா நாயகியுடைய மகனார் தான் வழியா இருந்து கல்யாணம் முடிச்சு வைக்கிறாங்க. இது ஒரு வித்தியாசமான விஷயம் தானே. மகனே என்ன செய்யப்படுது, அம்மாவுக்கு கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறாங்க, வழியா வர்றாங்க. என்ன அந்த வரலாறுகள் அதை ஒரு பார்க்கிறோம். அதுக்கு பிறகு ஜுவைரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. இவங்க வந்து பனு முஸ்தலிக்னு ஒரு யுத்தம் நடந்தது, அதுல கிடைச்ச பெண் இது. அப்போ அதுல ஒரு கட்டத்துல அவங்க சொன்னாங்க, ஜுவைரியா ரலியல்லாஹு சொன்னாங்க, யார சொல்லலாம், எல்லா பெண்களும் தங்களுடைய சிறப்புகளை பேசுறாங்க, எனக்கு என்ன சிறப்புக்கு பேசுன்னு தெரியல, எனக்கு புதுசு கல்யாணம் முடிச்சு வந்திருக்கிறாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, அவலம் வஅல்லிம் சதாக்கி, நான் எல்லாருக்கும் எவ்வளவு சதக்கா கொடுத்திருக்கிறேன், அதாவது சதக்கான்னா இந்த இடத்துல மஹர், 400 திர்ஹம் கொடுத்திருக்கிறேன், வெள்ளி காசுகள். அது இவங்களை தவிர, யாரு, உம்மு ஹபீபா ரம்லா ரலியல்லாஹு அன்ஹா தவிர எல்லாருக்குமே 400 திர்ஹம் நான் என்ன செஞ்சிருக்கிறேன், கொடுத்திருக்கிறேன். ஆனா உங்களுக்கு என்ன செஞ்சேன் தெரியுமா, பனு முஸ்தலக்கு கோத்திரத்துல கைதான அத்தனை கைதிகளையும் நான் விடுதலை செய்ததானே உங்களுக்கு மகரு. அது எவ்வளவு பெரிய காசு கொடுக்கணும். இந்த மாதிரி மகர் நான் யாருக்கும் கொடுக்க இல்லை.
உங்க கோத்திரத்தை சார்ந்த கைதான அத்தனை பேரையும் நான் விடுதலை செய்தேன். அதையே நான் மகராக என்ன செஞ்சிருக்கிறேன், நீங்க ஏத்துக்கிட்டு இருக்கீங்க. அப்படி ஒரு பெரிய மகரை நான் வழங்கி இருக்கிறேன். நீங்க சொல்லுங்க, எனக்கு மகர் என்ன தெரியுமா அப்படின்னு பேசுங்க நீங்க அப்படின்னா. அடுத்தது ஜைனப் பின்த் ஜஹஷ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. இந்த ஜைனப் பின்த் ஜஹஷ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க இவங்களுடைய வரலாறு குர்ஆன்ல பேசப்படுது. அல் அஹ்ஸாப் அப்படிங்கிற அத்தியாயத்தில் இவங்களுடைய வரலாறே அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். இவங்க ஏற்கனவே ஸெய்த் ரலியல்லாஹு அன்ஹு கல்யாணம் முடிச்சு வச்சிருந்தாங்க, ஒத்து போகல. அவங்க அப்படி டிவோர்ஸ் ஆகி அதுக்கு பிறகு என்ன செய்யறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவங்களை கல்யாணம் முடிக்கிறாங்க. அவங்க கல்யாணம் முடிக்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் ரொம்ப யோசிச்சாங்க, ரொம்ப 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 யோசிச்சாங்க. ஏன்னா அவர் சில சிக்கல் அதுல இருந்தது. மக்கள் என்ன செய்வாங்க, விமர்சனம் அதிகம் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்தது, ரொம்ப யோசிச்சாங்க. அப்ப அல்லாஹ் அதெல்லாம் பார்க்க இல்ல, ஸவ்வஜ்னாகஹா, இந்த பாருங்க யார சொல்லலாம், அந்த பெண்ணை நான் உங்களுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சுட்டேன் அப்படின்ட்டான். நானே கல்யாணம் முடிச்சு வச்சுட்டேங்கிறான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லிட்டான். ஆயத்தை இறக்கி இந்த குர்ஆன்ல எத்தனை சஹாபிகள் இருக்கிறாங்க, அபூபக்கர் சித்திக், உமர், உஸ்மான் அலி நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு, அப்பாஸ், யாருடைய பேரா குர்ஆன்ல வருதா? ஒரே ஒரு சஹாபியுடைய பேர் மட்டும்தானே குர்ஆன்ல வருது, இந்த ஸெய்த் ரலியல்லாஹு அன்ஹு. ஜைனப் நாயை கல்யாணம் முடிச்சிருந்த ஸெய்த் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இந்த பிரச்சனை தான், அவங்க ரெண்டு பேருக்கு இடையில பிரச்சனை அவங்க பிரிந்து அவர்களை பிரிச்சு அல்லாஹ் தஆலா இந்த ஜைனப் நாயகியை யாருக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கிறான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கிறான். இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா இந்த செய்தியை சொல்லும்போது ஸெய்த்ங்கிறத அல்லாஹ் சொல்றான். இந்த ஒரு இடத்துல தான் இந்த ஒரு சஹாபியினுடைய பெயர் சூசகமாக வந்திருக்குது, அது வேற விஷயம். வெளிப்படையாக பெயர் சொன்ன ஒரே இடம் குர்ஆன்ல ஒரு சஹாபியினுடைய பெயர், இந்த இடம் மாத்திரமே. இவங்க சொல்வாங்களாம், உங்களுக்கெல்லாம் இந்த துன்யால தான் கல்யாணம் நடந்தது, எனக்கு வானத்துல கல்யாணம் நடந்ததுங்கப்பா. யார் சொல்றா? ஜைனப் நாயகி சொல்லுவாங்களா, ஜைனப் பின்த் ஜஹஷ் சொல்லுவாங்க, உங்களுக்கெல்லாம் பூமியில தான் கல்யாணம் நடந்தது, அல்லாவே எனக்கு கல்யாணம் முடிச்சு வச்சான் வானத்துல அப்படின்னு அவங்க என்ன செய்வாங்க, பேசுவாங்களாம். அடுத்தது சஃபியா பின்த் ஹுயை, இவங்களுடைய இயற்பெயர் ஹபீபா. இவங்களுடைய இயற்பெயர் என்னது, ஹபீபா. இவர்களை பற்றிய செய்திகள் பின்னால நம்ம பேச வேண்டியது இருக்கு. ஒரு யுத்த காலத்தில் அவங்க கைதாகிறாங்க, அது சம்பந்தமான செய்திகளை நம்ம இன்ஷா அல்லாஹ் பின்னால நம்ம பேசுவோம். அதுக்கு அடுத்தது உம்மு ஹபீபா, இவங்களுடைய அசல் பெயர் ரம்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அபூ சுஃபியான் அவர்களுடைய மகள். இவங்க உபைதுல்லா இப்னு ஜஹ்ஷ் என்பவரை கல்யாணம் முடிச்சிருந்தாங்க. அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத்தும் போனாங்க. போன இடத்துல மாப்பிள்ளை குழப்பமாயிட்டார். ஒரு கனவு ஒண்ணு காண்றாங்க. யாரு? ஜைனப் பின்த் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹா ஒரு கனவு காண்றாங்க. அந்த கனவுல மாப்பிள்ளையினுடைய முகம் கேவலமா இருக்கு, படு கேவலமா, அசிங்கமா, விகாரமா இருக்கு. இவங்களுக்கு ரொம்ப மனசு சங்கடமா போச்சு. என்னன்னு தெரியலையே, இப்படி ஒரு விகாரமான ஒரு முகத்தை நம்ம பார்த்ததே இல்லையே, அந்த கனவுல இவ்வளவு படு மோசமான இதா இருக்குதே அப்படின்னு அப்படி திடுக்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கு பிறகுதான் அது ஏன் அப்படி காட்டப்பட்டதுன்னு சொன்னா, அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியில போயிட்டார், மது அருந்தக்கூடியவராகவும் இருந்தார். அதிலேயே தான் அவர் என்ன செஞ்சார், நஸ்ரானியாக, கிறிஸ்தவராக அவர் வாழ்ந்து இவங்களை பார்த்தோம், யாரு, தன்னுடைய மனைவி, நீங்களும் வாங்க கிறிஸ்தவத்துக்கு வாங்க, அதுதான் உண்மையான மதம் அப்படின்னு வேற என்ன செய்யறார், தாவாவுடைய பணியை செய்யறார். ஒரு புடியாக உறுதியாக என்ன செஞ்சாங்க, நின்றாங்க. அதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, இந்த செய்தியில் அவங்களுக்கு போனதுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய உத்தரவு உம்மு ஹபீபாவை நீங்க கல்யாணம் பண்ணிங்க அப்படின்றதும். அப்ப அவங்க எங்க இருக்கிறாங்க, அபிசீனியால இருக்கிறாங்க. இதுலயும் ஒரு சட்ட விளக்கத்தை நீங்க பாருங்க. அபிசீனியால, இன்றைய எத்தியோப்பியால அவங்க இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகவல் அனுப்புறாங்க. யாருக்கு? அந்த எத்தியோப்பியாவினுடைய அரசராக இருக்கக்கூடிய நஜாஷி மன்னருக்கு அனுப்புறாங்க. நஜாஷி மன்னர் என்ன செய்தாரு, இந்த செய்தியை உம்மு ஹபீபாவுக்கு எத்தி வைக்கிறாங்க. பெரிய அதுக்கு முன்னால, ஒரு நாளைக்கு முன்னால, அந்த செய்தி வர்றதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாலேயே உம்மு ஹபீபா நாயி ஒரு கனவு காண்றாங்க. இன்னொரு கனவு, அடுத்த கனவு வருது, யா உம்முல் மூமினீன் அப்படின்னு யாரோ அழைக்கிற மாதிரி. உம்முல் மூமினா, உம்முல் மீன ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியில உம்முல் மூமினின்னு சொல்றது என்ன, யாரு கூப்பிடுறா, இப்படி ஒரு கனவு வந்துட்டேன்னு பயந்துட்டு இருந்தாங்க. அடுத்த நாள் செய்தி வந்துட்டு, செய்தி மன்னருடைய அடிமை பெண் அப்ரஹா சொல்றா, இந்த மக ஜைனப், இப்படி ஒரு செய்தி உங்களுக்கு வந்திருக்குது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை கல்யாணம் முடிக்க விரும்புறாங்களாம், உங்களுடைய விருப்பத்தை கேட்டு வர சொன்னாங்க. அப்படியே அவங்களுக்கு அதிர்ந்து போயிட்டாங்க, விருப்பத்தை தெரிவிச்சாங்க. அதுக்கு பிறகு என்ன செய்யுது, அங்க கல்யாணம் நடக்குது. அந்த கல்யாணத்துல மாப்பிள்ளை இல்லையே, கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை வேணுமா இல்லையா, மாப்பிள்ளை இருந்தாங்களா, மாப்பிள்ளை மதீனால இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாணம் எங்க நடக்குது, எத்தியோப்பியால நடக்குது, மனைவி இருக்கிறாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடிதத்தில் எழுதிட்டாங்க, என் தரப்பில் என்னுடைய வக்கீலாக இருந்து நீங்க கல்யாணத்தை முடிச்சு வைங்க. யாருக்கு? நஜாஷி மன்னருக்கு.
நஜாஷி மன்னர் என்ன செய்றாங்க, அந்த ஒப்புதலை கொடுக்குறாங்க, வக்கீலா இருக்கலாம். இப்போ இப்போ ஒரு பெண்ணு கல்யாணம் முடிச்சு ஒரு பெண் இருக்கிறாங்க. அந்த பெண்ணுக்கு அவ வாப்பா தானே வழிகாரரு. அவர் என்ன செய்யறாரு, ஒரு பொறுப்பை ஒரு ஹஸ்ரத்திட்ட வந்து இன்னாருடைய மகன் இன்னார ஒரு 40 கிராம் தங்க நகை மகருக்கு நிக்கா செய்து கொடுக்க உங்களை நான் வக்கீலாக ஆக்கினேன்னா அந்த பொறுப்பு அவருக்கு வந்துடுது. அவர் கல்யாணம் முடிச்சு கொடுப்பார், அவருடைய வக்கீலாக இருந்து. அதே மாதிரி இது கல்யாணம் முடிச்சு வைக்கிறது மாத்திரமல்ல, கல்யாணத்தை பெறுவதும் முடியும். இப்பவும் அந்த ஹுக்கும் தான். இப்போ மாப்பிள்ளைக்காரர், இப்போ உதாரணமா இன்னைக்கு நாகூர் ஷெரீஃபில் நாளைக்கு கல்யாணம், 18ஆம் தேதி கல்யாணம், மாப்பிள்ளை சவுதியில் இருக்கிறாரு, அமெரிக்காவில் இருக்கிறாரு, வந்துடுவார், நாளைக்கு வந்துடுவான்னு பார்த்தா அவருக்கு வர முடியல, ஒரு ஃப்ளைட் பிரச்சனை அல்லது கம்பெனியில் இன்னைக்கு திடீர்னு வேலை வந்துட்டு நீ போகக்கூடாது, நீ அடுத்த மாதம் தான் போகணும், பெரிய ஜாபு, நல்ல ஜாபு, இதை விட்டுட்டு வரக்கூடிய வாய்ப்பும் அவருக்கு விருப்பம் இல்லை. இந்த மாதிரி நிலை இருந்தால் அவர் என்ன செய்யணும், அவர் தன்னுடைய வக்கீலங்க ஒரு ஆளை நியமிக்கணும். ஒரு வக்கீலாக என்ன செய்யணும், நியமிக்கணும். என்னுடைய வக்கீலாக நான் இவரை நியமித்தேன் அப்படின்ட்டு பெண் வீட்டு தரப்புக்கு அவர் அறிவிக்கணும். என்னுடைய வக்கீல் இவர், என்னுடைய வக்காலத். அவர் வக்கால கொடுத்துறார். அவர் வாப்பாக்கு, தன்னுடைய வாப்பாக்கு கூட கொடுக்கலாம். தன்னை பெற்றெடுத்த வாப்பாவைய கூட என்ன செஞ்சிடலாம், வக்கீலாக ஆக்கிடலாம். அப்ப என்ன செய்வாங்க, அந்த கல்யாணம் முடிச்சு கொடுக்குறவங்க, இன்னாருடைய மகள் இன்னாரை நான் அவருக்காக, யாருக்காக, அந்த மகனுடைய பேரை, அந்த அமெரிக்காலேயோ சவுதியில இருக்கிறாரு, அவருக்காக நான் திருமணம் முடித்து உங்களிடத்தில் ஒப்படைத்தேன் அப்படின்னு என்ன செய்யணும், சொல்லணும். அவருக்காக உங்களிடத்துல நான் என்ன செய்யறேன், திருமணம் முடிச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொன்னா, இவர் கபில்து அப்படின்னு சொன்னா அவருடைய வக்கீலாக இருந்து இந்த நிக்காஹ் செல்லுபடி ஆகிடும். இந்த நிக்காஹ் செல்லுபடி ஆகிடும். எல்லாத்துக்குமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில எப்படி இருக்குது, ஒரு முன்மாதிரி இருக்குது. இந்த உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய இதுல இவங்க தான் என்ன செய்றாங்க, நஜாஷி மன்னர் தான் அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்லாம் குதுபாலாம் ஓதி நான் என்ன செய்யறேன், இவங்களுடைய வக்கீலாக, ரசூலுல்லாஹ்வுடைய வக்கீலாக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி, அதற்கு பிறகு அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, தன்னுடைய வக்கீலாக ஒரு ஆள் ஆக்கி இருக்கிறாங்க. அவங்களோட சொந்தக்காரர் அந்த சஹாபிகள்ல ஹிஜ்ரத் வந்தவங்க ஒரு ஆள் இருந்தாங்க. அவங்க வந்து ஹாலித் இப்னு ஸயீத் ரலியல்லாஹு தஆலா, அவங்க தான் இருக்கிறவங்களே ரொம்ப நெருக்கமான உறவு உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு. அவங்கள வக்கீலாக்குனாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க, அதை கபில்து பண்ணிக்கிட்டாங்க என்பதை நம்ம என்ன செய்ய போறோம், விளங்கிக் கொள்கிறோம். கண்ணியத்துக்குரிய பெருமக்களே, அடுத்து மைமூனா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, இவங்களுடைய கல்யாணமே எப்ப நடந்ததுன்னு கேட்டா உம்ரத்துல் கலா, ஒரு உம்ரா செய்யறதுக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க, போக முடியாம போச்சு, தடுத்து நிறுத்தப்பட்டாங்க. ஹுதைபியான உடன்படிக்கை நடந்தது. அதற்கு அடுத்த வருஷம் என்ன செஞ்சாங்க, அந்த கலாவான உம்ராவை செய்யறதுக்கு போகும்போது தான் யாரை கல்யாணம் முடிக்கிறாங்க, மைமூனா ரலியல்லாஹு தஆலா அவர்களை கல்யாணம் முடிக்கிறாங்க. ஹிஜ்ரி 61 அவங்க என்ன செய்யறாங்க, வஃபாத் ஆறாங்க. கடைசியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள்லயே கடைசியாக வஃபாத்தானவங்க யாருன்னு கேட்டா மைமூனா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் என்பதை நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். இது அல்லாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடிமை பெண் ஒருத்தர் இருந்தாங்க, மாரியத்துல் கிப்தியா என்று. ஒரு அற்புதமான பெண்மணி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப நேசித்த ஒரு பெண்மணி, ரொம்ப 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 நேசித்த பெண்மணி. அவர்கள் மூலமாக அல்லாஹ் தஆலா, இந்த இவங்க யாருன்னு சொன்னா, ஹுதைபியா உடன்படிக்கைக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 6 நாடுகளுக்கு தன்னுடைய தூதர்களை கடிதம் கொடுத்து அனுப்புனாங்க. அதுல முகௌகிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசர், அந்த அரசர் தான் என்ன செஞ்சாங்க, ஒரு நிறைய பொருள்கள், ஆடைகள், பணம், இந்த வெள்ளை கோவேரி கழுதை என்பதோடு இந்த அழகான ஒரு பெண்ணையும் மாரியத்துல் கிப்தியாவையும் என்ன செஞ்சாங்க, அன்பளிப்பாக கொடுத்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணை, இந்த பொருட்களை எல்லாம் அவங்க என்ன செஞ்சாங்க, கபூல் செய்து கொண்டார்கள். அந்த பெண்ணின் மூலமாக இப்ராஹிம் என்று ஒரு ஆண் குழந்தையும் பிறந்தது. இந்த ஆண் குழந்தை பிறந்ததுன்னா மதீனால இருக்கக்கூடிய அன்சாரிகளுக்கெல்லாம் சந்தோஷம்னு அப்படி சந்தோஷம். ஆஹா, ரசூலுல்லாஹ்விற்கு மக்கால தான் எல்லா குழந்தை பிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, மதீனால குழந்தை இல்லைன்னு. மதீனாலேயே ஒரு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு மிகப்பெரிய சந்தோஷத்தை அடைந்தார்கள். ஏன்னா எல்லா பிள்ளைங்க கதிஜா நாய்க்கு தானே பிறந்த பிள்ளைகள். கதிஜா நாய் மக்கால இருக்கும்போது வஃபாத் ஆயிட்டாங்க. அதுக்கு பிறகு கல்யாணம் முடிச்ச பெண்கள்ல யாருக்கும் குழந்தை இல்லை. மாரியத்துல் கிப்தியாவை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு ஒரு ஆண் குழந்தை பிறந்ததும் அன்சாரிகளுக்கெல்லாம் மிகப்பெரிய சந்தோஷம், மன நிறைவாகவும் இருந்தது. ரொம்ப குதூகலம் அடைந்தாங்க. அன்றைய காலத்துல நம்ம ஊர்ல எல்லாம் கூட அது இருந்தது. இங்க நாகூர் ஷெரீஃபும் சரி, காயல்பட்டினம் சரி, பல ஊர்களும் சரி, குழந்தை பெற்றுட்டேன்னு சொன்னா ஒரு 2-3 நாளைக்கு அந்த தாய் பால் கொடுத்துட்டு அந்த என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அந்த குழந்தைய வேறொரு பெண்ணிட்ட என்ன செய்வாங்க, பால் கொடுக்க விடுவாங்க. அதுக்கு பல சபபுகள் இருக்கு, பல காரணங்கள் உண்டு. செவிலித்தாயா வர்றாங்கல்ல, வேற ஒரு பெண்ணிட்ட பால் குடிக்க தன்னுடைய பிள்ளையை கொடுப்பாங்க. அப்பனா அந்த உறவுகள் பெருகும். பால் குடி உறவுன்னு ஒரு உறவு ஏற்படும். இன்னைக்கு அதெல்லாம் இல்லாம போச்சு. அதெல்லாம் பெரிய பரக்கத்து. அது அந்த பால் குடி உறவுகள்லாம் இருக்குது. அந்த உறவுகள் விரிவாக ஆகுவது, நிறைய உறவுகள் இருப்பதுங்கிறது பாக்கியமானது, பரக்கத்தானது. சில பேர் சொல்லுவாங்க, ஒரு ஆளை சொன்னா அவங்க எனக்கு வாப்சா விட்டு மச்சானா வரும் அப்படிமா.
இன்னொரு ஆள் சொல்லும்போது என் காக்கா வீட்டு காக்காவுடைய மாமாவுடைய மச்சானுடைய தம்பி அப்படி இப்படி யாரை சொன்னாலும் தன்னுடைய உறவு சொல்லிக்கிட்டே இருப்பார். ஒரு பாத்துக்கிறீங்களா, எல்லா ஊர்லயும் இந்த மாதிரி ஆட்கள் இருப்பாங்க. அவங்களுடைய குடும்பம் அவ்வளவு பெருசா இருக்கும். அது ஒரு பெரிய பரக்கத்து. அது அந்த மாதிரி நிகழ்வுகள் இருக்குது. இப்ப இந்த மாதிரி பால்குடி உறவை இந்த இப்ராஹிம் ரலியல்லாஹு அன்ஹு இந்த பிள்ளைக்கு பால்குடி தருவதற்கு அன்சாரி பெண்கள் இடத்துல கடும் போட்டி. ஏன் பால் கொடுத்துட்டா ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தோடு ஒரு சம்பந்தம் வந்துருதா இல்லையா? ரசூலுல்லாஹ்வுடைய பிள்ளைகளை பால் கொடுத்துருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சம்பந்தம் வந்துருமே அப்படிங்கிறதுனால கடுமையான போட்டி என்ன செய்தது இருந்தது. கடைசி ஆனாலும் ஒரு பெண்ணை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்வு செஞ்சு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம வரலாற்றில் பார்க்கிறோம். சங்கைக்குரிய பெருமக்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதியும் அங்கமும் அழகானது, அடிப்படையானது, அர்த்தமானது, படிப்பினையானது, பாடமானது. அதையெல்லாம் நாம் புரிந்து கொண்டு நம்முடைய குடும்ப வாழ்க்கையை அழகாக்கிடணும். கலகலப்பாக இருக்கணும், இறுக்கமாக இருக்கக்கூடாது. குடும்ப வாழ்க்கை சங்கடப்படுத்தக்கூடியதாக இருக்கக்கூடாது, சஞ்சலப்படக்கூடியதாக இருக்கக்கூடாது. அழகானதாக, மென்மையானதாக, கருணையானதாக, தமாஷானதாக, கலகலப்பானதாக அப்படிலாம் இருக்கணும். ரொம்ப வீட்டுக்கு வந்துட்டாலே, மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்தாலே கலகலப்பாக இருக்கணும். மாப்பிள்ளை பொண்ணு பிள்ளைகள் எல்லாம் சிரித்து சந்தோஷமாக இருக்கிறதே ஒரு இபாதத். இதை கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறாங்க. அது என்பதையெல்லாம் உணர்ந்து இந்த மாதிரி இது கடந்த அவங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நடந்த பல்வேறு நிகழ்வுகளையும் நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், போன உரையில் நம்ம பேசியிருக்கிறோம். அதையெல்லாம் நம்முடைய வாழ்வியல் கொஞ்சமாவது கொண்டு வரும் பொழுது வாழ்க்கை அழகாயிடும். சுபன வாழ்க்கையை இந்த பூவனம் இந்த உலக வாழ்க்கையிலேயே வாழ முடியும் அப்படின்னு சொல்லித்தர்றதான் இஸ்லாம். எனவே இதை நாம் பேணி நாம் வாழ்வோமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை வளமானதாக, நலமானதாக, ஹைரானதாக ஆக்கி ஈருலகத்திலும் பாக்கியம் பெற்றவர்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் நம்மை சார்ந்தவர்களையும் ஆக்கி அருள் பாலிப்பானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மஜ்லிஸை கபூல் செய்வானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم إنا نسألك العفو والعافية والمعافاة الدائمة في الدين والدنيا والآخرة إنك على كل شيء قدير. اللهم يسر اللهم يسر اللهم يسر أمور الدنيا والآخرة ولا تعسر. اللهم تقبل هذا المجلس برحمتك يا أرحم الراحمين. اللهم اصلح أحوالنا حال أزواجنا وأولادنا مسكن مجلسنا بلدنا برحمتك يا أرحم الراحمين. وصلى الله تعالى وسلم على خير خلقه ونور عرشه سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم.